சின்ன மருமகளாம் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம ஈஸ்வரி நினைக்கிறாங்க. நம்ம ரொம்ப நாள் திட்டம் போட்டுகிட்டே இருந்தோம். இந்த ராஜாங்கத்தை விட்டு மொத்த சொத்தையும் நம்ம ஆட்டையை போடணும், நம்ம தான் இந்த சொத்தை ஆளணும் அப்படின்ற மாதிரி, போசு தான் இந்த சொத்தோட வாரிசு அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளவோ பிளான்கள்லாம் போட்டோம். ஒன்று கூட நடக்கலை. ஒரு வழியாக அந்த தமிழ்செல்வியும் போய் தொலைஞ்சிட்டா. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யாவை கொண்டு நம்மளோட நினச்ச காரியம் எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்த ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கடையில் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு அப்பத்தாவும் அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட தமிழ்செல்வியை ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட தமிழ்செல்வி மறுபடியும் இந்த குடும்பத்தில் சேர போகிறாங்க. ஏன்னா தமிழ்செல்வி கோயத்தில் வர்ற குழந்தைங்கனால கண்டிப்பாக சேது மனசு மாறப்போகுது. ஐஸ்வர்யாவை அதாவது நிச்சயம்லாம் பண்ணிவிட்டு மறுபடி நம்மளோட சேதுவுக்கு மனசு மாறப்போகுது. இல்லை நான் எனக்கு தமிழ்செல்வியோடு தான் சேர்ந்து வாழணும், எனக்கு வேறு எந்த பொண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இதை கேட்ட ஈஸ்வரி எப்படியாவது ராஜாங்கத்தை அதாவது மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் ஐஸ்வர்யா நம்ம சேதுவுக்கு சீக்கிரமே நிச்சயம் பண்ணணும்